ஹோம்ஒர்க் நேத்து அட்டென்ட் பண்ணீங்களா? அட்டென்ட் பண்ணுங்கக்கா. ஓகே. ஈஸியா இருந்ததா? எதுவும் டவுட்ஸ் இருக்கா? அட்டென்ட் பண்ணாங்கக்கா. ஓகேமா. எதுவும் டவுட்ஸ் இருந்ததாமா? இல்ல. ஓகே. ஃபார்முலாலாம் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? ஞாபகம் இருக்குக்கா. சரி, ஓகே. ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் சம்ஸ் பார்க்க போறோம். அதுக்கு கேட்டேன். சரி, நேத்து லாஸ்டா என்ன சம் பார்த்தோம்? 2.55 பார்த்தோம்க்கா. ஓகே. எக்ஸாம்பிள் கணக்கு. ஓகே, இதோ பாக்குறேன். 55 பார்த்துட்டோமா? சரி, 56 பார்க்கணும் இன்னைக்கு. ஈஸி தான். இதுல ஒரு 3 சம் கொடுத்துருக்காங்க. 3மே நான் போட்டு காமிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர்ல இருந்து 19 ஸ்கொயர் 19 ஸ்கொயர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்போ 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் எல்லாமே கரெக்டா தான் இருக்கு, ஆர்டரா இருக்கு. 19 ஸ்கொயர் வரைக்கும் இருக்கு. அப்ப இதுக்கு என்னமா ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? என்ன ஃபார்முலா? ஸ்கொயர் டேர்ம்ஸ் இருந்தா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? +1 to n + 1/6க்கா. சச்சின்கா. குட் ஈவினிங் பா சச்சின். n into n plus 1 2n plus 1 divided by 6. கரெக்டா? கரெக்ட்க்கா. ஓகே. இத பார்த்து சொல்லுங்க, என்னோட வேல்யூ என்ன? 19கா. 19. பார்த்தோன்னே தெரியுது. 1 2 3 கரெக்டா இருந்ததுன்னா லாஸ்டா இருக்கிறது தான் நமக்கு n. அதை அப்படியே எடுத்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். அப்போ 19. இப்போ இதுக்கு தான் நான் ஒரு மெத்தட் சொல்றேன்னு சொன்னேன். நீங்க n-க்கு லாஸ்ட் டைம் போட்டுருங்க. அதுக்கு அடுத்து ஒன்னு ஆட் பண்ணீங்கன்னா 20 ஆயிடும். இது ரெண்டுத்தையும் கூட்டி போட்டீங்கன்னா இதுதான் அதோட ஆன்சர். 2n + 1 அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி போடுறதும் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி போட்டீங்கன்னா ரெண்டும் ஈக்குவலா தான் இருக்கும். டிவைடட் பை 6. சிம்பிளா என்ன பண்ணலாம்? லாஸ்ட் டைம் அது கூட ஒரு 1 ஆட் பண்ணிக்கோங்க, ரெண்டுத்தையும் கூட்டி இங்க போட்டுக்கோங்க. ஓகேவா? இல்ல அக்கா நான் இதுலயே சப்ஸ்டிட்யூட் பண்றேன் அப்படின்னா n-க்கு பதிலா 19 19 + 1 2 × 19 + 1 டிவைட் பை 6 அப்படியும் போடலாம். அதுக்கு டைரக்டா சிம்பிள் மெத்தட் இது. 19 அது கூட 1 ஆட் பண்ணிக்கோங்க, ரெண்டுத்தையும் கூட்டி கடைசியா போட்டுக்கோங்க, டிவைட் பை 6. இப்போ இதுல நம்ம கேன்சல் பண்ணணும். நான் 3 டேபிள்ல கேன்சல் பண்றேன். அப்ப 2 டைம்ஸ் இல்ல 13 டைம்ஸ். சாரி, 3 டேபிள்ல கேன்சல் பண்ணேன். இப்போ 2 டேபிள்ல இதுல கேன்சல் பண்ணா 10. இது அப்படியே நீங்க மல்டி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இது ரெண்டுத்தையும் மல்டி பண்ணி பாருங்கம்மா என்ன ஆன்சர் வருதுன்னு. 2470. கரெக்டாமா? கரெக்ட்க்கா. ஓகே. நான் இதை எப்படி போட்டிருக்கேன்னு புரியுதா? லாஸ்ட் டைம் அது கூட 1 ஆட் பண்ணா 20 20. இது ரெண்டுத்தையும் கூட்டி அடுத்தது போட்டுக்கிறேன் 39ன்னு டிவைட் பை 6. ஓகேவா? ஓகேக்கா. சிம்பிளா போடுறதுன்னா இப்படி போடலாம். இல்ல அப்படின்னா 19 19 + 1 2 × 19 + 1 டிவைட் பை 6 இப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணி சால்வ் பண்ணலாம். உங்க விருப்பம். இது சிம்பிளா இருக்கும். ஃபார்முலா மட்டும் எழுதிட்டு டைரக்டா நீங்க இப்படி போட்டுக்கலாம். இந்த சமயம் எல்லாருக்கும் ஓகேவா பாருங்க. ஓகேக்கா. ஓகேக்கா. ஓகே. மத்தவங்களுக்கு எல்லாம் ஓகேவா? ஓகேக்கா. ஓகேக்கா. தெரியுமா? ஓகேக்கா. ஓகே. ஃபேஸ் ரிவியலா? ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிடுச்சுங்கக்கா. சரி. ஓகே. ஃபர்ஸ்ட் சம் முடிஞ்சிருச்சு. இப்ப செகண்ட் சம் போடலாம். செகண்ட் சம் சொல்லுங்கம்மா. 5 squared plus 10 squared plus 15 squared plus 105 squared கா. ஓகே. சரி. இப்போ ஒற்றைப்படை எண்கள் ஆட் நம்பர்ஸா இருந்தா நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். ஆனா
இது எல்லாமே 5 இருக்கு. ஆனா நம்ம பார்த்த உடனே எல்லாமே ஸ்கொயர் டேர்ம்ஸா இருக்கு. அப்போ ஏதோ ஸ்கொயர் வச்சுதான் ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். அதை நம்ம கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்றதுக்காக நமக்கு தெரிஞ்ச மாடலுக்கு மாத்தணும்ன்றதுனால எல்லாமே பார்த்தா 5ஆல மல்டிபிள் ஆயிருக்கு. அப்ப 5 நான் வெளியில எடுத்துடுறேன். இதுல 5 மட்டும் எடுக்க முடியாது, ஸ்கொயரும் சேர்ந்து தான் வெளில வரும். இப்போ 5 ஸ்கொயர். அப்ப 5 ஸ்கொயர் எல்லாத்துல இருந்து நீங்க வெளியில எடுத்துட்டீங்கன்னா 1 ஸ்கொயர், இது 2 ஸ்கொயர், இது 3 ஸ்கொயர் அப்படி வந்துரும். இந்த 105ல எத்தனை 5 இருக்கு பாருங்க. 10ல எத்தனை 5 இருக்கு? 2, 5ல 1. அது அப்படியே ஸ்கொயர்ல போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். 21 தானமா இங்க இருக்கு. புரியுதா நான் என்ன பண்ணிருக்கேன்னு? 5 ஸ்கொயரை எல்லாத்துல இருந்து வெளியில தூக்கிடுறோம். 5 வெளில எடுக்கிறோம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாத்துல இருந்து 5 வெளில எடுத்துட்டோம்னா எப்படி எழுதுவோம்னு நமக்கு தெரியும். 10ல இருந்து எப்படி எழுதலாம்? 5 into 2ன்னு எழுதுவீங்க, அதுல 5 தூக்கியாச்சு. 15 5 into 3ன்னு எழுதுவோம், அது 5 தூக்கிடுங்க. இதை 21 into 5ன்னு எழுதலாம், அதுல 5 தூக்கிடுங்க. எல்லாத்துலயும் 5 தூக்கிட்டீங்கன்னா பேலன்ஸ் இப்படிதான் இருக்கும் உங்களுக்கு. சரியா? இப்போ இதுக்கு உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். 5 ஸ்கொயருக்கு வேல்யூ என்னமா? 25 25. இதுக்கு உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? n+1 into x by 6. இதுல அப்படியே நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுவீங்க. நான் டைரக்டா என்ன பண்ணுவேன்? லாஸ்ட் டைம் 21 அது கூட 1 கூட்டினா 22, 2 கூட்டினா 43 அப்படியே நான் போட்டுக்கிட்டேன். டிவைட் பை 6. ஃபர்ஸ்ட் அங்க இருக்கிறத போடுங்க, அது கூட 1 கூட்டுங்க, 2 கூட்டி இங்க போட்டுக்கிறீங்க. அவ்வளவுதான். இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ண வேண்டியதான். 6 டேபிள்ல 2 டேபிள்ல கேன்சல் பண்ணுவோம். அப்ப 3 டைம்ஸ் போகும். இது 11 டைம்ஸ். இது 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா 7. இது அப்படியே மல்டி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். 25. இதையும் பெருக்குனீங்கன்னா 77. இது கூட 43 பெருக்கணும். எல்லாத்தையும் பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போதைக்கு வேணா பார்த்து சொல்லிடுங்க, அப்புறமா நீங்க மல்டி பண்ணி பாருங்க. ஆன்சர் சொல்லுங்கம்மா. ஆன்சர் சொல்லுங்க. 82,775 ஓகே, சிம்பிள் தான். எல்லாத்துல இருந்து 5 ஸ்கொயர் வெளில தூக்கி போட்டுட்டு நமக்கு தெரிஞ்ச மாடலுக்கு மாத்திக்கிறோம். அதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு ஆன்சர் வந்துருது. கேன்சல் பண்ணி மல்டிபிள் பண்ணணும், அதுக்குதான் இது கொஞ்சம் டைம் எடுக்கும். எல்லாருக்கும் ஓகேயா பாருங்க. எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. அக்கா இந்த 5 ஸ்கொயர் 10 ஸ்கொயர் 15 ஸ்கொயர்னு ஸ்பேஸ் இருக்குல்ல அக்கா? ஆமாப்பா. அதுக்கு உங்க ஃபார்முலா நீங்க ஒன்று சொல்லி கொடுத்தீங்களுக்கு, அதே ட்ரை பண்ணலாங்கக்கா? என்ன ஃபார்முலாப்பா? இல்ல அந்த எண்ணெயோட இது தூக்கி அதான்க்கா எண்ணு அப்புறம் வந்து அது கூட 1 கூட்டிட்டு 2 கூட்டி லாஸ்டா போட்டுக்கணும், அதுவா? ஆமாங்கக்கா. அது வந்து டைரக்டா நம்மளால சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியாதுல்ல. அது எந்த ஃபார்முலாக்கு பதிலானா இந்த ஃபார்முலாக்கு பதிலா. இந்த ஃபார்முலால வரத்துக்கே நமக்கு கண்டிஷன் இருக்குல்ல, அது 1 2 3ன்னு ஆர்டரா இருந்தாதான் நம்மளால சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியும். அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் 5 ஸ்கொயர் தூக்கி வெளியில போட்டுட்டு அதுக்கப்புறமா 1 2 3 மாடல் கொண்டு வந்துட்டு நம்ம போட்டுக்கிறோம். ஓகேங்கக்கா. ஓகேவா? சரி, எல்லாருக்கும் இது ஓகேவா? புரிஞ்சுச்சா? ஈஸியா இருக்கா இல்ல அந்த மெத்தடே உங்களுக்கு ஓகேவா? இதே ஈஸியா இருக்கு. ஓகே ஓகே. இதுல தேர்ட் சம் ஒன்னு இருக்குல்ல, அது சொல்லுங்க. 15 ஸ்கொயர் பிளஸ் 16 ஸ்கொயர் பிளஸ் 17 ஸ்கொயர். லாஸ்டா 16 ஸ்கொயர் பிளஸ் 17 ஸ்கொயர்க்கா. ஓகே. அது போட்டாலும் ஒண்ணுதான், போடலனாலும் ஒண்ணுதானே. அது நம்ம சும்மா இது என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். 28 ஸ்கொயர்க்கா. ஓகே. இது நேத்தே பார்த்தோம். எதுனாலும் 1ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். அப்ப நான் என்ன பண்ணுவேன்? 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர்ல இருந்தே எடுத்து 28 வரைக்கும் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சுப்பேன். அதுல எதை மைனஸ் பண்ணுவோம்? கரெக்டா சொல்லுங்க பாக்கலாம். 1ல இருந்து 14 வரைக்கும்க்கா. வெரி குட். 1ல இருந்து இதுக்கு நம்பர் 14 ஸ்கொயர் வரைக்கும் கண்டுபிடிச்சு மைனஸ் பண்ணா போதும்.
அவ்வளவுதான். இதுக்கு அப்படியே ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், n into n plus 1 2n plus 1 divided by 6. அதில் சப்ஸ்டிட் பண்ணணும். நான் டைரக்டா 28 அது கூட 1 கூட்டி 29 இது ரெண்டுத்தையும் கூட்டினா 757 divided by 2 மைனஸ் இதுக்கு 14 15 29 divided by 2 6 கீழே 2 கிடையாது 6. அவ்வளவுதான். இது அப்படியே சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். கேன்சல் பண்ணுவோமா? 2 டேபிள் கேன்சல் பண்ணா 14. 3 டேபிள்ல எதை கேன்சல் பண்ணலாம்? இது கேன்சல் பண்ணலாம். அப்போ 1 டைம் 2 9. இதுல கேன்சல் பண்ணோம்னா 3 டைம்ஸ் 7. இது கேன்சல் பண்ணா 5. அப்படியே நம்ம சால்வ் பண்ண வேண்டியதான். 14 29 19 இது அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கோங்க, ஒரு ஆன்சர் வரும். மைனஸ் இதுல 3 மல்டிபிள் பண்ணுங்க, 35 into 29 இது அப்படியே மல்டிபிள் பண்ணீங்கன்னா ஒரு ஆன்சர் வரும். ரெண்டுத்தையும் கழிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிரும். இதை மல்டிபிள் பண்ணி பாருங்கம்மா, என்ன ஆன்சர் வருது சொல்லுங்க. பார்த்து சொன்னாலும் ஓகே தான், ஏன்னா உங்களுக்கு பயிற்சியில இருக்கு. சாரி, எக்ஸாம்பிள்ல இதை மல்டிபிள் பண்ணி என்ன ஆன்சர் வந்திருக்கு? 7714க்கா. ஓகே, இதை சால்வ் பண்ணா இன்னைக்கா 1015க்கா. இது ரெண்டுத்தையும் கழிச்சீங்கன்னா என்ன ஆன்சர் வருது? 6699க்கா. ஓகே. இல்ல இது மல்டிபிள் பண்ணி காமிக்கணும், மைனஸ் பண்ணி காமிக்கணும்னாலும் நான் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு எல்லாமே அதெல்லாம் தெரியும், சிம்பிள் தான். பேசிக்கான அந்த அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிபிகேஷன், டிவிஷன் எல்லாருக்கும் தெரியும். அதனாலதான் நான் அப்படியே சும்மா அதுல உள்ளதை பார்த்து சொல்லுங்கன்னு சொல்றேன். இந்த சம் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? கான்செப்ட் புரிஞ்சுதா பாருங்க. எது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஓகேக்கா. ஓகேமா, மத்தவங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்காமா? புரிஞ்சுச்சா எல்லாருக்கும்? புரிஞ்சுக்கா. புரிஞ்சுச்சா? ஓகேமா, சரி சரி. இப்ப பயிற்சிக்கு வாங்க. இதே மாடல்ல உள்ள சம்ஸ் உங்களால என்ன போட முடியும் பாருங்க. எது எது போட முடியாதுன்னு சொல்லுங்க, அதை நான் சொல்லி கொடுக்குறேன். இந்த ஃபர்ஸ்ட்ல ஆல்ரெடி 1 3 7 இன்னும் ஒண்ணு கூட ஏதோ சொன்னேன்னு நினைக்கிறேன். இது 3 காமனா வெளில எடுத்துட்டு 4 சம் இது ஆல்ரெடி கொடுத்துருந்தேன். இப்போ இந்த மாடல்ஸ் பேலன்ஸ் 3ல இந்த ரெண்டுமே இப்ப நான் சொல்லி கொடுத்த மாடல் தான். இதுல ஏதாவது உங்களால போட முடியுமா? போட முடியாத பார்த்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இது என்னன்னு தெரியுதா? ஏன் நான் அதை இந்த செகண்ட் மாடல்னு சொல்றேன்? இந்த மாதிரி இருக்குமா? இது நம்மளால 1 2 3ன்னு எழுத முடியாது. இது ஒற்றைப்படை எண்களையும் சேர்க்க முடியாது. இது காமனாவும் வெளில எடுக்க முடியாது. அப்போ இது என்ன மாடல் இருக்குன்னா எல்லாமே ஸ்கொயர் நம்பரா இருக்கு. 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 9 2 ஸ்கொயர் 4 1 ஸ்கொயர் 1 16னா 4 ஸ்கொயர் அப் டு 2 to 5னா 15 ஸ்கொயர். இததான் அவங்க இந்த மாடல்ல கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? எல்லாமே ஸ்கொயர் நம்பர்ஸா இருக்கு பாருங்க. அப்போ 1 2 3 ஆர்டரா ஸ்கொயர் நம்பர்ல இருக்கு. அப்ப அதுக்கு நீங்க வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணா போதும். 15 16 131 divided by 6 இதை சால்வ் பண்ணா போதும். n into n plus 1 2n plus 1 divided by 6 அந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணி போட வேண்டியதான். புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? புரியுதுக்கா. புரியுதுக்கா. புரியுதா? ஓகே சரி. யாரெல்லாம் கிளாஸ்ல இருக்கீங்க உங்க நேம் சொல்லுங்க. நந்தினிக்கா. நந்தினி, ஹரிக்கா, ஹரிக்கா, ஹரி, காவியாக்கா. காவியா,
ஹரிஷ்கா நிரஞ்சனாக்கா, ஹர்ஷித்கா ஹரிஷ், பத்மஸ்ரீக்கா. பத்மஸ்ரீ, ஹட்னி, நிரஞ்சனாக்கா. நிரஞ்சனா, ஹரிஷ்கா ஹரிஷ். சரி, ஓகே. இல்ல சச்சின் நிறைய டைம் சொல்லிட்டாங்க. சச்சின் இதோட 4th டைம். நான் கூட்டத்துல கேட்கலையான்னு நினைச்சிட்டேன். கேட்டுட்டுப்பா. கூட்டத்திலேயே உங்க வாய்ஸ் தனியா கேட்டுச்சு. சான் சொல்லும் போதே கேட்டுது. பேசுங்க, ஏதாவது இடையிலயாவது அட்லீஸ்ட் சும்மாவது பேசுங்க. நீங்க தான் கிளாஸ் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போகணும். நீங்க பேசினாதான் நானும் பேசுவேன். இல்லைன்னா போரிங்கா சம் மட்டுமே போயிட்டு இருக்கும். உங்களுக்கு அப்புறம் தூக்கம் வந்துரும். சரி, ஓகே. ஓகே, இந்த 5th சம் நீங்க போட்டுருவீங்க. எப்படிம்மா போடுவீங்க? எப்படி போடுவீங்க மட்டும் சொல்லுங்க. அக்கா முதல்ல 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர்னு தனியா எடுத்துடணும்க்கா. எது வரைக்கும்? 20 ஸ்கொயர் வரைக்கும்க்கா. 21 லாஸ்ட் அது வரைக்குமே எடுத்துப்போம். 21 ஸ்கொயர் எடுத்துக்கணும்க்கா. ஓகே. அப்புறம் இத வந்து நம்ம சால்வ் பண்ணணும் எஸ்என் ஃபார்முலா போட்டு. இத சால்வ் பண்ணிப்போம். இதுல ஏதோ ஒன்னு மைனஸ் பண்ணணுமே, அது என்ன? 1 ஸ்கொயர்ல இருந்து 5 ஸ்கொயர் வரைக்கும்க்கா. வெரி குட், கரெக்ட். இதோட முதல் நம்பர் 5 ஸ்கொயர் வரைக்கும் அப்படியே மைனஸ் பண்ணிப்போம். ஃபுல்லும் அதுல 1 கரெக்ட். அதை அப்படியே சால்வ் பண்ணீங்கன்னா கரெக்ட் ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, அந்த மாடல்ல இதை போட்டுருவீங்க. ஓகே, இன்னும் பெண்டிங் வந்து இந்த ஒரு சம் இருக்கு. இன்னும் அந்த மாடல் சம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கல. அதை இப்ப பாத்துட்டு வந்துடலாம். இந்த ஒரு பாருங்க. ஃபைண்ட் தி சம் ஆஃப் இந்த கியூப் டேம். இது ரெண்டும் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேரும் சொல்லி கொடுக்குறேன். கூடுதல் கேக்குறாங்க, அவ்வளவுதான். எஸ்என் ஃபார்முலா சொல்லுங்க. சாரி, கொஸ்டின் சொல்லுங்கம்மா. 1 cube plus 2 2 cube cube 3 3 cube plus cube up to 16 cubeக்கா. ஓகே. கியூப் வந்துருச்சு. கரெக்டா ஆர்டர்ல இருக்கு அப்படின்னா என்னமா ஃபார்முலா? n ஃபார்முலா n into n plus 1 by 2 whole squaredக்கா. வெரி குட், கரெக்ட். இதுல என்னோட வேல்யூ என்ன? 16க்கா. 16. கடைசியா என்ன இருக்கோ அதான். ஆர்டரா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கடைசியா என்ன இருக்கோ அதுதான் என்ன. ஓகேவா? அப்போ 16 அது கூட 1 கூட்டினீங்கன்னா 17 டிவைட் பை 2. அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணணும். கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி ஸ்கொயர் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். 17 × 8 7 × 8 எவ்வளோமா? 56. அதுல 6 போட்டுக்கிறேன், பேலன்ஸ் 5 வச்சுக்கிறேன். 8 கூட 1 மல்டிபிள் பண்ணீங்கன்னா 8 தான். 8 + 5 வந்து 13. அப்போ 136க்கு நீங்க ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அப்போ 136 × 136 16 16 மல்டிபிள் பண்ணீங்கன்னா 36 36. 6 போட்டோம், பேலன்ஸ் 3 இருக்கு. 6 கூட 3 பெருக்கினீங்கன்னா 18. 18 கூட 3 கூட்டினீங்கன்னா 21. 21ல 1 இங்க போட்டுறீங்க, பேலன்ஸ் 2. அடுத்து 6 கூட 1 மல்டிபிள் பண்ணீங்கன்னா 6 தான். 6 கூட 2 கூட்டிக்கிட்டீங்கன்னா 8. இப்ப 3ஆல மல்டிபிள் பண்ணும். 18 1 பேலன்ஸ் இருக்கு. 3 9. 9 கூட 1 கூட்டினீங்கன்னா 10க்கு 0, பேலன்ஸ் 1 இருக்கு. 3 கூட 1 மல்டிபிள் பண்ணீங்கன்னா 3. 3யோட 1 கூட்டினீங்கன்னா 4. அடுத்து 1ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா 6 3 1 அப்படியே வந்துடும். 6 9 16 17 18 81. ஓகே, அப்ப ஆன்சர் 18 8 9 6. 496க்கா. எவ்வளவுமா? 18496. 400. கரெக்ட் கரெக்ட். 12 14 கரெக்ட் தான். கரெக்ட். இல்லையே நான் மல்டிபிள் எல்லாம் உங்களுக்கு சொல்லியே கொடுக்கலன்னு நீங்க நினைச்சுக்குவீங்களா? அதுக்குதான் சும்மா போட்டு காமிச்சேன். நீங்க போட்டுருவீங்க எனக்கு தெரியும். ஆனா அது ரொம்ப கஷ்டம் நீங்க நினைச்சுக்காதீங்க. அதுவும் சிம்பிள் தான். சரி, ஓகே. இந்த சம்ல டவுட் இருக்காமா? இதெல்லாம் சும்மா 2 மார்க் தான். ஓகே ஓகே. ஃபார்முலா அண்ட் கான்செப்ட் கரெக்டா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கரெக்டா நீங்க போட்டுடலாம். இத செகண்டா ஒரு சம் இருக்குல்ல, அது சொல்லுங்க. 9 cube plus 10 cube plus etc
plus 21 cube கா. ஓகே. இது நீங்க எடுத்துக்கிறது எப்படி எடுத்துப்பீங்க? 1ல இருந்து 1 கியூப் 2 கியூப்ல இருந்து இந்த லாஸ்டா இருக்கிற 21 கியூப் வரைக்கும் எடுத்து தனியா சால்வ் பண்ணிப்பீங்க. மைனஸ் 1 கியூப் 2 கியூப்ல இருந்து இந்த 9க்கு முதல் டேர்ம் 8 வரைக்கும் எடுத்து தனியா சால்வ் பண்ணிப்பீங்க. ஓகேவா? அப்படியே நீங்க சப்ஸ்டியூட் பண்ணா போதும். கியூப் ஃபார்ம்ல உங்களுக்கு தெரியும். n × n + 1 / 2 the whole square. அப்ப 21 அது கூட 1 கூட்டினீங்கன்னா 22 / 2 இது அப்படியே ஹோல் ஸ்கொயர்ல போட்டுக்கணும். இங்கே அதேதான் 8 அதோட அடுத்த நம்பர் 9 / 2 the whole square. இது கேன்சல் பண்ணிக்கோங்க. இதையும் கேன்சல் பண்ணிக்கோங்க. அப்படியே சால்வ் பண்ணுங்க. 21 கூட 11 மல்டி பண்ணி பாருங்கம்மா. 231. ஓகே 231. அது அப்படியே ஸ்கொயர் பண்ணணும். இந்த 4 9 பெருக்கினீங்கன்னா 36ஆ? ஆமாக்கா. அதையும் ஸ்கொயர் பண்ணிக்கணும். இது ஸ்கொயர் பண்ணி வர ஆன்சரை கழிச்சிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஃபைனல் ஆன்சர் கூட சொல்லுங்கம்மா. ஃபைனலா என்ன ஆன்சர் வருது? Sir, 52,065 கா. 52,065. ஓகே, அவ்வளவுதான். இந்த சம் பாருங்க. எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஓகே, நெக்ஸ்ட் சம் போட்டுமாமா? போலாம். ஓகே ஓகே. இப்ப பயிற்சியில உங்களால அந்த தேர்ட் சம் போட முடியுமா? தேர்ட்ல இந்த சம் 6th போட்டுறீங்களா? போட்டாரேங்க்கா. ஓகே. நேத்தி சொல்லாத பேலன்ஸ் சம்ஸ் எல்லாம் இதுல ஹோம்ஒர்க் கொடுத்துட்டேன். இல்லக்கா இதை மட்டுமா நீங்க போட்டு காமிங்கக்கா அப்படி எதுவும் உங்களுக்கு தோணுச்சுன்னா கூட சொல்லுங்க, போட்டு காட்டுறேன். ஓகேவா? உங்களுக்கு எது டவுட்ஸ்னாலும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் முடிச்சுட்டு வந்துடலாம். எக்ஸாம்பிள் இன்னும் ஒரே ஒரு சம் தான் இருக்கு, அதை பார்த்துட்டு வந்துடும். இந்த சம் 1 2 3 அப் டு n வரைக்கும் இருக்கு. அதோட வேல்யூவை கொடுத்துட்டாங்க 666 அப்படின்னு. ஃபைண்ட் n. இதோட வேல்யூவை அவங்க கொடுத்துட்டாங்கம்மா. இது n வேல்யூவை நம்ம கிட்ட கேக்குறாங்க. இது வரைக்கும் n இந்த வேல்யூவை நம்மளை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இப்ப n கண்டுபிடிக்க சொல்றாங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அங்க என்ன கொஸ்டின் இருக்கு சொல்லுங்க. 1 2 3 எது வரைக்குமா? n வரைக்குமா? அதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? சால்வ் பண்ண என்ன வேல்யூ வருதா? 666. சரி, இப்போ இதுக்கு உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? 1 2 3 கரெக்டா வந்தா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க? n × n + 1 டிவைட் பை 2 கா. 2 மறந்துடக்கூடாது. இதை அப்படி இங்க எழுதிக்கோங்க. இதை அப்படியே சால்வ் பண்ணி என்ன கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். அப்ப n மட்டும்தான் இங்க இருக்கணும். பேலன்ஸ் எல்லாம் ஆப்போசிட் சைட் போகணும். இப்போ இந்த எண்ணை கூட உள்ள கொடுத்து மல்டி பண்ணிக்கலாம். அப்ப n². இந்த 1 கூட என்ன மல்டி பண்ணீங்கன்னா n. இந்த 2 இங்க மல்டி பண்ணிக்கோங்க. 666 கூட 2 மல்டி பண்ணி பாருங்க என்ன ஆன்சர் வருதுன்னு. 1332 கரெக்டா? கரெக்ட்க்கா. இப்போ இதையும் நான் இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். அப்ப n² + n - 1332 = 0. இது பார்க்க எப்படிமா இருக்கு? இருபடி சமன்பாடாக்கா. இருபடி சமன்பாடு கரெக்ட். ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கு. அதை அப்படியே நீங்க சால்வ் பண்ண வேண்டியதான். நடுவுல +1 இருக்கு. இங்க -1332 இருக்கு. அது கூட இந்த ஃப்ரண்ட்ல 1 இருக்கு. ரெண்டுத்தையும் மல்டி பண்ணீங்கன்னா -1332. மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டே வர வேண்டியதான்.
ஓகேவா? இளம்பிரியன் வேற ஒரு ஐடியில வந்திருக்கீங்க. அது என்ன வேல்யூன்றதை நம்ம கண்டுபிடிக்க போறோம், அவ்வளவுதான். சார்ஜ் இல்லக்கா. ஓகே ஓகேப்பா. ஓகேம்மா, என்ன நம்பர் போட்டா ஆன்சர் வரும் பாருங்க. ஏதோ 2 நம்பர் பக்கத்துல தான் இருக்க போகுது. ஏன்னா டிஃபரன்ஸ் 1 தான் வருது. அதை எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணும்போது இந்த ஆன்சர் வருது. சால்வ் பண்ணா இது வருது. அப்படின்னா என்னவா இருக்கும்? 11 டேபிள்ல இது வருமா? 11ல 1, பேலன்ஸ் 2, 23ல 2 வராது. பாருங்கம்மா, 1332 இது எதோட 2 மல்டிபிள் பண்ணா இந்த ஆன்சர் வருது பாருங்க. அக்கா 36ம் 37ம்க்கா. அப்படியா? ஓகே. அப்போ சின்ன நம்பர் தான் இந்த பக்கம் இருக்கணும், 36. இந்த பக்கம் பெரிய நம்பர் 37. இது ரெண்டுத்தையும் மல்டி பண்ணீங்கன்னா இந்த ஆன்சர் வரும். கழிச்சிங்கன்னா +1 கரெக்டா வந்துடும். அவ்வளவுதான். இப்போ ஃப்ரண்ட்ல எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம ஏதாலையும் டிவைட் பண்ண வேணாம். அப்ப இதை எழுதும் போது எப்படி எழுதுவோம்? n - 36 n + 37 = 0ன்னு எழுதுவோம். n தான் வேணும்னா இது ஆப்போசிட் சைட் போச்சுன்னா பிளஸ்ல வரும். இது ஆப்போசிட் சைட் போச்சுன்னா -37 வரும். மைனஸ் நாட் பாசிபிள். ஏன்னா எத்தனை நம்பரை கூட்டினான்னு கேக்குறாங்க, மைனஸ்ல வராது. அப்போ 36 தான் கரெக்ட். அப்ப 36 எண்களை கூட்டினோம்னா அந்த ஆன்சர் வருதான். அவ்வளவுதான். இந்த சம் ஓகேவா பாருங்க. இந்த ஃபேக்டரைசேஷன் மட்டும் கொஞ்சம் நீங்க போடுற மாதிரி இருக்கும். இந்த காரணி படத்துக்கு மட்டும் கொஞ்சம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். மத்தபடி எல்லாம் ஈஸி தான். இதுவுமே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி தான். மேக்ஸிமம் இதுல எல்லாம் சம் அதிகமா மாத்த மாட்டாங்க நம்பர்ஸ். இந்த சம்லாம் கேட்டாங்கன்னா இதே தான் வரப்போகுது. கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒன்னொன்னா போட்டு செக் பண்ணா லேட் ஆகும், அதுக்கு தான் சொல்றேன். ஓகே, இந்த சம் ஓகேவா பாருங்க. ஓகேக்கா. ஓகே, மத்தவங்களுக்குலாம் ஓகேக்கா. ஓகே ஓகேக்கா. ஓகேம்மா. சரி, ஓகே. யாராவது ஏதாவது சொல்றீங்களா? இல்லைங்கக்கா. இல்லைங்கக்கா. சரி, மத்தவங்க? யாராவது ஏதாவது கேக்குறீங்களா, சொல்றீங்களா? ஹர்ஷித் எதுவும் கேக்குறீங்களாப்பா? இல்லக்கா. ஹரியும் கோரஸ் அக்கா கேக்குறானாக்கா? கேக்குறாங்களா? சரி, கேட்க சொல்லுங்க. அக்கா ஒரு 2 நிமிஷம்க்கா. கூகுள் சர்ச்சா, சாட் ஜிபிடியா? வேற யாராவது கேக்குறீங்களாமா? சரி, இந்த ரேகா கணக்கை ஸ்டார் போட்டு வச்சுக்கோங்க. உங்க புக்ல 6th சம்மா இருக்கும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 2 சம்லயும் அடிக்கடி கேட்டிருக்காங்க. அக்கா கேக்கலாமா? கேக்கலாம்ப்பா. ஊர் முழுவதும் ஒரு விளக்கு, அதற்கு ஒரு நாள் ஓய்வு, அது என்னக்கா? நிலா, அமாவாசை. ஓகேக்கா. அக்கா நான் கேட்கவா? கேளுங்கப்பா. உங்களுக்கு சொந்தமானத ஒன்று ஆனால் உங்களை விட மற்றவர்கள் அதிகமாக உபயோகிப்பார்கள், அது என்ன? பேருக்கா.
என்னங்கக்கா? பேருக்கா? கரெக்ட்டுக்கா. அக்கா, கேளுங்கப்பா. உடம்பெல்லாம் சிவப்பு, அதன் குடுமி பச்சை, அது என்ன? தக்காளி. மிளகாய். எப்படிங்கக்கா? கரெக்ட் தானே? ரெட் வித் கிரீன். அந்த தம்பி ஒண்ணு சொல்லிருக்காங்க பாருங்க, அதுவும் கொஞ்சம் கரெக்ட் தான். கொஞ்சம் Correct. நாள் தான். இன்னொன்னு சொல்லவாக்கா? சொல்லுங்கப்பா. சிறு துளி விழுந்ததும் குளமே கலங்கியது, அது என்ன? சிறு துளி விழுந்ததும் குளமே கலங்கியது, அது என்ன? அக்கா கொஸ்டின் திரும்பி சொல்லுங்க. சிறு துளி குளமே அக்கா, கலங்கி. தூசி தூசி. தூசியா? ஓகே ஓகே. கண்ணு. கரெக்ட்க்கா. மழை காலத்தில் பிடிப்பான், அவன் யார்? குடையா? கரெக்ட் கிடையாதாப்பா? இல்லைங்கக்கா. மழை காலத்தில் பிடிப்பான் யார்? அக்கா, காளான். எப்படிக்கா? ஆஃப்முட்டும் பிரெயின்ப்பா. எத்தனை தரம் சுற்றினாலும் தலை கற்றாது, அது என்ன? அம்பரம். இல்லைங்க. என்னது? எத்தனை தரம் கடிகாரம். சுத்தினாலும் தலை மட்டும் சுத்தாது, அது என்ன? கடிகாரம். நிறைய ஆன்சர் சொல்றாங்களே. ஃபேனா? ஃபேன். கரெக்ட். ஓகே, கரெக்டா. அக்கா நான் சொல்றேன்க்கா. நீர் யாரும் குடிக்காத நீர், அது என்ன? என்னப்பா? கலக்காத நீர், யாரும் குடிக்காத நீர், அது என்ன? தண்ணீர்னு ஒரு தம்பி சொன்னாங்க. என்னங்கக்கா? தண்ணீரா? கரெக்ட்டுக்கா. கரெக்டாம்பா. ஒரே நிமிஷம் சச்சின் கேக்குறாங்களா? கேளுங்கப்பா. இத்தினூண்டு பிள்ளைக்கு நெத்தில ராமம். அணிலா? இல்லக்கா. இல்லையா? எல்லாரும் யோசிக்கிறாங்களே, யாரும் எது கரெக்டா சொல்ல மாட்டாங்களே. கரெக்டாலாம் இல்ல, எதுவுமே சொல்லியே. தெரியலக்கா. தெரியலப்பா. தெரியலையா? உளுந்துக்கா. உளுந்து. ஓகே, சரி, ஓகே, கரெக்ட். குட். உங்க அம்மா தானே சொல்லி கொடுத்தாங்க? இல்லக்கா. ஆமா, எங்களுக்கு தெரியும். பாட்டி சொல்லி கொடுத்தாங்களா? ஓகே ஓகே. இன்னொன்னு சொல்லவாக்கா? கேளுங்கப்பா. இத்தினூண்டு சிட்டேன் வகுத்த பிடிச்சிட்டு செத்தேன். யாரா இருக்கும்? கேக்கலக்கா. சொல்லுங்கக்கா. திருப்பி சொல்லுங்கப்பா. இத்தினூண்டு சிட்டேன் வகுத்த பிடிச்சிட்டு செத்தேன். தட்டானா? இல்லக்கா. ராலா? ஈசல். பைக்கு.
இல்ல வயித்த புடிச்சிட்டு செத்தானா? அப்ப வயிற்றுல ரிமோட்டு ரிமோட்டா இருக்காதுப்பா. கஷ்டமான கேள்வி எல்லாம் கேக்குறாங்களே. அக்கா ரிமோட் குட்டியா இருக்கும், பேட்டரி தீர்ந்துச்சுன்னா வயிற்ற பிடிச்சி சேர்த்துரும். அப்ப ரிமோட் தானேக்கா? நல்ல ஒரு யோசனை தான். ஆனா ஆன்சர் அது இல்லையே. நீங்களே சொல்லுங்கப்பா. அக்கா பேனுக்கா. தேன். சரி, ஓகே. அக்கா நான் ஒண்ணு கேட்கலாமா? கேளுங்கப்பா. வந்தால் கொண்டாட்டம், வரவில்லையா என்றால் திண்டாட்டம். அது என்ன? மலை. மழை. மலை. கரெக்டுக்கா. அக்கா நான் கேட்கவா? மழையா? கரெக்டா. மழைதான் correct. ஓகே, ஓகே. நான் கூட லீவு தான் கரெக்ட்னு நினைச்சேன். சொல்லுங்க சச்சின். அடித்து நொறுக்கி அனலில் போட்டால் ஆவியாக தோன்றி அழகாய் மணக்கும். அது என்னது? சாம்பிராணி. சாம்பிராணி. எல்லாரும் சொல்லிட்டாங்க சாம்பிராணி. கரெக்டாப்பா? என்னங்கக்கா இன்னைக்கு எல்லாத்துக்கும் கேள்விக்கு ஆன்சர் பண்றாங்க? ஆமா, நீங்க வந்து சிம்பிளா கேட்டீங்க. அக்கா நான் ஒண்ணு கேட்கலாம். கேளுங்கப்பா. ஒரே வயிற்றில் பிறந்தாலும் ஒருவன் ஓடுவான், ஒருவன் நடப்பான். அவன் யார்? அவர்கள் யார்? கடிகாரம். கிட்டக்க வந்துட்டீங்கக்கா. கடிகாரம்க்கா. கடிகாரம் கரெக்டா? கரெக்டா. நான் சொல்றேன்க்கா. சொல்லுங்கப்பா. இத்தினூண்டு கிண்ணத்துல இத்தினூண்டு சோறு. என்னப்பா? இத்தினூண்டு கிண்ணத்துல இத்தினூண்டு சோறு. அது எல்லாத்துக்குமே இருக்கும்க்கா. கண்ணு. முடி. இல்ல. முடியாக்கா? தேங்காய். வாய்க்கா? இல்ல. அக்கா மண்டை? இல்லக்கா. இது கேட்டாலும் இல்லைன்னு சொல்றாங்க. இல்லன்னு தான் சொல்லுவாங்க. இல்லக்கா. சரி, நீங்களே சொல்லுங்கப்பா. அக்கா நெகத்துக்குள்ள இருக்க அழுக்குக்கா. என்னப்பா? நெகத்துக்குள்ள இருக்கும்லக்கா அழுக்கு. அதான். எல்லாமே பாட்டி சொல்லி கொடுத்துருக்காங்க. கரெக்டா? வெரி குட். எல்லாரும் இன்னைக்கு கேட்டீங்க. நம்ம நாளைக்கு பாக்கி கேட்டுக்கலாம். அப்படியே வச்சுக்கோங்க. இப்ப கொஞ்சம் சம்ஸ் மட்டும் பாத்துருவோம். சம்ஸ்லயும் இது மாதிரி எல்லாரும் பேசுனீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். சரியா? இப்ப எப்படி எல்லாரும் ஸ்பான்டேனியஸா பேசுறீங்க, அது மாதிரி நான் கேக்குறதுக்கும் எல்லாரும் பேசுங்க. ஓகேவா? சரி, ஓகே. ஓகேப்பா. ஓகே. செகண்ட் தேர்டும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் இல்ல, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிக்கடி பப்ளிக்ல கேட்டிருக்காங்க. ஸ்டார் போட்டு வச்சுக்கோங்க. 2, 3. இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1, 2, 3 அப்படின்னு சொல்லி K வரைக்கும் உள்ள வேல்யூவை கொடுத்துட்டாங்க. இப்போ அது மாதிரி கியூப் வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம கிட்ட கேக்குறாங்க. ஓகேவா? அப்போ 2 ஃபார்முலாவும் தெரிஞ்சா நம்ம ஈஸியா போடலாம். அங்க என்ன கொடுத்துருக்காங்க சொல்லுங்கம்மா.
கேக்கா கே கியூ கே தான்க்கா வேல்யூ 320 என்னமா? 300 அக்கா கேக்கு வேல்யூ 325க்கா. ஓகே. இதோட வேல்யூ வந்து 325. இப்ப நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்க? 1 கியூப் 2 கியூப் 3 கியூப் அப் டு கே கியூப் வரைக்கும் உள்ள வேல்யூவை கேக்குறாங்க. இதோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலாவோட ஆன்சரை நான் கொண்டு வர போறேன். இப்போ 1 2 3 கே வரைக்கும் இருக்கு. எண்ணுக்கு பதிலா கே இருக்கு. ஓகேவா? அப்போ ஃபார்முலா என்னமா? கே இன்ட்டு கே பிளஸ் 1/2க்கா. வெரி குட். அவ்வளவுதான் ஃபார்முலா. அதோட வேல்யூ என்ன? 325. அது நமக்கு தெரியும். இப்ப இத வச்சுக்கிட்டு கியூப் ஃபார்முலாவை நம்ம எப்படி கொண்டு வருவோம்? கியூப் ஃபார்முலா என்ன? 1 கியூப் 2 கியூப் அந்த அப் டு கே கியூப்னா ஒண்ணுக்கா. ஹோல் ஸ்கொயர் போடணும். கே இன்ட்டு கே பிளஸ் 1 டிவைட் பை 2 த ஹோல் ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. அப்போ இதோட வேல்யூ நமக்கு தெரியுது. இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணா இதோட ஆன்சர் கிடைச்சிரும். இந்த உள்ள உள்ளதோட ஆன்சர் 325. அதை அப்படியே நீங்க ஸ்கொயர் பண்ணீங்கன்னா இதோட ஆன்சர் கிடைச்சிரும். அவ்வளவுதான். ஸ்கொயர் பண்ணி பாருங்க என்ன ஆன்சர் வருது சொல்லுங்க. 325. அதை வர்க்கப்படுத்தணும். 2 முறை அப்படி பெருக்க வேண்டியதான். 10 12 1 15 16 10 1 2 5 6. அக்கா சொல்லுங்கப்பா. அக்கா சொல்லுங்கப்பா. 1,05,624. 1,05,624. ஆமாங்கா. ஓகே ஓகே. 5 4 கிடையாது 5. ஆமாங்கா ஆமாங்கா. ஓகே அவ்வளவுதான்மா. சிம்பிள். இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். கே இன்ட்டு கே பிளஸ் 1 டிவைட் பை 2 அதோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. இதை வச்சுட்டு இந்த ஃபார்முலாவை கொண்டு வரும். அது அப்படியே ஹோல் ஸ்கொயர் பண்ண ஆன்சர் வந்துடும். ஹோல் ஸ்கொயர் பண்ணிட்டோம். அவ்வளவுதான். இதை ஆர்டரா நீங்க எப்படி எழுதலாம்னா ஃபர்ஸ்ட் இந்த 1 2 3 கே வரைக்கும் உள்ளதோட வேல்யூ எழுதிக்கோங்க. அதாவது அடுத்து 3 டேம் எழுதி இதோட ஃபார்முலா எழுதுங்க. கே இன்ட்டு கே பிளஸ் 1 divided by 2 the whole square. வேல்யூ எழுதிட்டு இதுக்கு அப்படியே வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. 325. அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணி ஆன்சர் எழுதிருங்க. அவ்வளவுதான். சிம்பிள். ஓகே. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. 2 மார்க்னு கேட்கலாம். உங்க லக்கு 5 மார்க்ல கூட கேட்கலாம். சரி. நெக்ஸ்ட் இதுல இன்னொரு சம் இருப்பாங்க. தேர்ட் சம். இப்ப இங்க கியூப் வேல்யூவை கொடுத்துட்டாங்க. இந்த நார்மல் வேல்யூவை கேக்குறாங்க. அதுவும் சிம்பிள். கியூப் வேல்யூ அந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம். 2 cube plus 2 cube plus 3 cube plus k cube equal to 44,100க்கா. இப்போ இத வச்சுக்கிட்டு நம்ம 1 2 3 இதோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். எப்படி? நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? இதோட ஃபார்முலா எப்படிமா இருக்கும்? k இன்ட்டு கே பிளஸ் 1 டிவைட் பை 2 த ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும். இதோட ஃபார்முலா எப்படி இருக்கும்? k இன்ட்டு கே பிளஸ் 1 டிவைட் பை 2. இதுதான் ஃபார்முலா இருக்கும். இதோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அப்படின்னா 44,100 இதோட வேல்யூ என்ன? k இன்ட்டு கே பிளஸ் 1 டிவைட் பை 2 த ஹோல் ஸ்கொயர். நமக்கு இந்த ஸ்கொயர் மட்டும் வேணாம். அப்ப அதை நான் ஆப்போசிட் சைட் கொண்டு போறேன். அப்படின்னா இது ரூட்டா இந்த பக்கம் வரும். 44100 k k plus 1 divided by 2. இதை சால்வ் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அவ்வளவுதான். இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். உங்களுக்கு வேல்யூ தெரியும். 441ன்றது எதோட ஸ்கொயர் நம்பர்மா? 4. இதை அப்படியே வெளியில எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 210 வரும் ஆன்சர். அவ்வளவுதான் ஆன்சர். இல்லக்கா எனக்கு தெரியல என்ன சொல்றீங்கன்னே புரியலன்னா நான் ஸ்கொயர் வேல்யூ படிக்க சொல்லியிருக்கேன். இங்க எக்ஸ்ட்ராவா 00 இருக்கு. அதனால இங்க ஒரு 0 இங்க ஒரு 0 போட்டா கரெக்டா வந்துரும். அதாவது இங்க 2 0னா ஸ்கொயர் எடுக்கும் போது இங்க ஒரு 0 வரும். இல்லக்கா ஒண்ணுமே புரியல அப்படின்னா இதுக்கு எல் டிவிஷன் எடுத்துருங்க. அப்படியே நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் பண்ணிட்டு 10 5
அக்கா கேட்க மாட்டேங்குதுங்கக்கா. நான் எதுவுமே பேசலப்பா இருக்கு. நான் சும்மா போட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்ல. 4 1 வந்து 3 டேபிள்ல போகும். அப்படின்னா 1 1 14ல எத்தனை 3 இருக்கு? 4 டைம்ஸ் 12 பேலன்ஸ் 1 21ல 7 டைம்ஸ். இதுவும் 3 டேபிள்ல போகும். 14ல 4 டைம் இருக்கு. பேலன்ஸ் 2 27ல 9 டைம்ஸ். இது 7வது டேபிள்ல போகும். அப்ப 7 7 சார் 7 7 பேலன்ஸ் 1. எல்லாமே 2 2 டைம்ஸ் இருக்குமா? அப்படி இல்லைன்னா நான் தான் எதாவது மிஸ்டேக் பண்ணிருப்பேன், பாத்துக்கோங்க. 2 10 3 7 என்ன மிஸ்டேக் பண்ணிட்டு வந்திருக்கேனா? இல்லைங்கக்கா, கரெக்டா தான்க்கா. இல்ல, இங்க 5 வரும், நான் 2 போட்டு வச்சிருக்கேன். கரெக்ட். எல்லாமே 2 2 டைம்ஸ் இருக்கு. அப்ப 2 × 5 × 3 × 7 இது அப்படியே மல்டி பண்ணீங்கன்னா உங்களுக்கு 210 ஆன்சர் கிடைக்கும். அவ்வளவுதான். எல்லாமே 2 2 டைம் இருக்கு. ரூட்டை விட்டு வெளில எடுக்கும் போது ஒரு டைம் மியூட் இருக்கும்ப்பா. எது போட்டிருக்கா? அக்கா திடீர்னு டபுள் டபுளா கேக்குதுக்கா வாய்ஸ். மைக்ல இருந்து ஓகே, இனிமே கேட்காது. சிம்பிள். ஆனா இந்த 2 சம்மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, என்ன கேக்குறாங்கன்னு பாருங்க. 1 2 3 கொடுத்துட்டு கியூப் வேல்யூ கேக்குறாங்கன்னா 1 2 3 ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு, நார்மலா தான் இருக்கும்னு. கியூப் கேட்டாங்கன்னா அதை அப்படியே நீங்க ஸ்கொயர் பண்ணணும். இல்ல கொடுத்துருக்கிறதே கியூப் கொடுத்துட்டாங்க, உங்களுக்கு நார்மல் வேல்யூ கேக்குறாங்கன்னா இந்த ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சீங்கன்னா போதும். ஸ்கொயர் ஏன்னா ஆப்போசிட் சைட் போனா ரூட்டா போகும். அதுக்கு ரூட் எடுக்கணும். 2 விஷயம் தான், ஸ்கொயர் பண்ணணும் இல்லைன்னா ரூட் எடுக்கணும். வர்க்கப்படுத்தணும், அப்படி இல்லைன்னா வர்க்க மூலம் கண்டுபிடிக்கணும். அது ரெண்டுத்துல எது கரெக்ட்ன்றத கரெக்டா பார்த்து போட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா ஆன்சர் வந்துடும். சம் பாருங்க, எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. ஓகேக்கா. ஓகே ஓகே ஓகே. ஃபோர்த் சம். ஃபோர்த் சம்லயும் அதுதான், ஈஸி தான். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. how many terms of the series 1 cube 2 cube 3 cube should be taken to get the sum of this? அதாவது 1 cube 2 cube 3 cube போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து அப் டு ஏதோ கே n cube வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதோட வேல்யூ வந்து 14400 அப்படின்னா இந்த என்னோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி எத்தனை நம்பரை கூட்டினா இது வரும்னு கேக்குறாங்க. அப்ப n கேக்குறாங்க நம்ம கிட்ட. n கண்டுபிடிக்கிறது ஒரு சம் இப்பதான் பார்த்தோம், இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்க கொஸ்டின் பாத்துக்கோங்க. 1 cube 2 cube 3 cube இந்த மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த தொடர் வரிசையில எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் இது கிடைக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. எத்தனை உறுப்புகளை கூட்டினால் அப்படின்னா என்னோட வேல்யூ கேக்குறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? கொஸ்டின் படிச்சு ஃபர்ஸ்ட் என்ன கேக்குறாங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னு கண்டுபிடிச்சுக்கோங்க. 1 cube 2 cube 3 cube அப் டு n cube வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல கூட்டினா வேல்யூ வந்து 14400 வருது. இது வந்து கியூப் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். என்ன ஃபார்முலா? n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர்க்கா. அதை அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு இந்த வேல்யூவை இந்த பக்கம் அப்படியே வச்சுக்கோங்க. நமக்கு இங்க உள்ள n தான் வேணும். அப்போ ஒன்னொன்னா நம்ம ஆப்போசிட் சைட் கொண்டு போகணும்.
ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கொயர் ஆப்போசிட் சைட் போனா வர்க்கமா போகும், ஸ்கொயர் ரூட்டா போகும், வர்க்கம் மூலமா. அப்படின்னா இதுக்கு நீங்க ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 120 கிடைக்கும். ஏன்னா 144ன்றது 12ஓட வர்க்கம், 12ஓட ஸ்கொயர். டபுள் 0 இருக்கு, அப்போ ஒரு 0 போட்டுக்கலாம். இல்லக்கா எனக்கு இது புரியலன்னா நீங்க தானா வகுத்தல் போட்டு பார்க்கலாம். சரியா? சிம்பிளா போடுறதுக்கு பாருங்க. தானா என்னதுங்கக்கா? எல் டிவிஷன், எல்சிஎம் மெத்தடுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அது. ஓகே ஓகேங்கக்கா. ஓகே ஓகே. இப்போ இந்த எல்ன நான் உள்ள கொடுத்து மல்டி பண்ணிக்கிறேன். அப்ப n ஸ்கொயர் பிளஸ் n டிவைட் பை 2. n தான் வேணும். அப்ப இந்த 2 இங்க மல்டி பண்ணிக்கிறேன். அப்ப n ஸ்கொயர் பிளஸ் n ஈக்குவல் டு இது கூட மல்டி பண்ணீங்கன்னா 240. இதையும் நான் இந்த சைட் கொண்டு வந்துடுறேன். அப்போ n ஸ்கொயர் பிளஸ் n மைனஸ் 240 ஈக்குவல் டு 0. இப்போ இதை நீங்க பிரைம் ஃபேக்டர் சாரி காரணிப்படுத்தணும். ஃபேக்டரைசேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். உங்களுக்கு தெரியும் பிளஸ் 1 மேல மைனஸ் 240, மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ், ஒரு ஒரு நம்பரா போடுங்க. ரெண்டுத்தையும் மல்டி பண்ணா 240 வரணும், கழிச்சிங்கன்னா பிளஸ் 1 வரணும். அப்படின்னா ரெண்டும் பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நம்பர், அது என்ன நம்பர் நீங்க கெஸ் பண்ணணும். கெஸ் பண்ணுங்க பாப்போம். 15 16 ஆமாங்கக்கா. 16 15 16 பெருக்கி பாருங்க என்ன ஆன்சர் வருதுன்னு. கரெக்ட். அப்போ சின்ன நம்பர் பிளஸ்ல இருக்கு, சாரி மைனஸ்ல இந்த பக்கம் இருக்கு, பெரிய நம்பர் இந்த பக்கம் இருக்கு. இப்போ நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு? 15 16. அப்ப n மைனஸ் 15 வந்திருக்கு, n பிளஸ் 16 ஈக்குவல் டு 0. n தான் வேணும். அப்போ n ஈக்குவல் டு 0னு n பிளஸ் 16 ஈக்குவல் 0னு நான் எழுதுறேன். n தான் வேணும். அப்ப இது அங்க ஆப்போசிட் சைட் போகுதுன்னு வச்சுக்கோங்க. என்னோட வேல்யூ பிளஸ் 15 வரும், என்னோட வேல்யூ மைனஸ் 16 வரும். மைனஸ் நாட் பாசிபிள், மைனஸ் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ பிளஸ் 15 தான் ஆன்சர். ஒரு டைம் ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க. ஓகே, இதுவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான சம் தான். எல்லாம் ஈஸி தான். பார்த்தோன்னே நீங்க போட்டுடலாம். ஒரு டைம் பாருங்க, எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. அக்கா சொல்லுங்கப்பா. எனக்கு இந்த n ஸ்கொயர் பிளஸ் n பை 2 ஈக்குவல் டு 120 அது மட்டும் கொஞ்சம் சொல்லிட்டாங்கக்கா. இந்த டேம்ல இருந்து இது எப்படி வந்தது தானே? ஆமாங்கக்கா. ஓகே, இங்க n இன்ட்டு n பிளஸ் 1 டிவைட் பை 2 இருக்கா? இங்க வந்து ஹோல் ஸ்கொயரும் இருக்கு. ஓகே, ஏன்னா இந்த ஃபார்முலா ஹோல் ஸ்கொயர் தான். நான் என்ன பண்றேன், அந்த ஸ்கொயரை இந்த பக்கம் கொண்டு வரேன். அப்போ ஸ்கொயர் இந்த பக்கம் வந்தா ரூட்டா வருது. இந்த பக்கம் என்ன இருக்கு? 14400 இருக்கு. இதை நீங்க டானா வகுத்தல், அதாவது இந்த எல் டிவிஷன் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா 120 தான் வரும். அதை இந்த பக்கம் அப்படியே போட்டுக்கிட்டோம். இப்போ இங்க இருந்து நான் ஒரு ஒரு நம்பரா ஆப்போசிட் சைட் கொண்டு போறேன். இந்த 2 இந்த பக்கம் கொண்டு போறேன், அப்புறம் மல்டி பண்ணிட்டு எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வந்துடுறேன். இப்போ இதை வந்து அப்படியே நீங்க காரணிப்படுத்தி போட வேண்டியதான். ஃபேக்டரைசேஷன். ஓகேங்கக்கா. ஓகேப்பா. மத்தவங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்காமா? இல்லக்கா. ஓகே சரி. 5th சம். முதல் n எண்களின் கணங்களின் கூடுதல் இது அப்படின்னா என்னோட மதிப்பு கேக்குறாங்க. இந்த சம் உங்களுக்கு ஹோம்ஒர்க். என்ன கேக்குறாங்க? முதல் n இயல் எண்களின் கணங்களின் கூடுதல். கணங்கள்னா கியூப். உங்க புக்ல கூட பாத்துக்கோங்க. சம் ஆஃப் தி கியூப்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர் இஸ், அதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் n. என்னோட வேல்யூ கேக்குறாங்க. இப்ப போட்டோம்ல அதே மாடல் தான். 1 கியூப், 2 கியூப், 3 கியூப் அப்படி போயிட்டு இருக்கான். இதோட கூடுதல் கொடுத்துறாங்க 2025 அப்படின்னா என்னோட வேல்யூ கேக்குறாங்க. n கியூப்னு இருக்கும் இங்க, அந்த என்னோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. உங்களுக்கு ஃபார்முலா தெரியும்.
n into n plus 1 divided by 2 the whole square. இதோட வேல்யூ தான் 2025. அப்படின்னா நீங்க n கண்டுபிடிக்கணும். போடுறீங்களா? ஓகேக்கா. ஓகே சரி, எந்த சம் போடுறீங்களோ இல்லையோ இந்த சம் மட்டும் எனக்கு கம்பல்சரி ஹோம்ஒர்க் போட்டுருங்க. ஓகே ஓகேக்கா. ஓகேக்கா. ஓகே, ரேகா கணக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் அதை உங்களுக்கு நாளைக்கு சொல்லித்தரேன். இது ரெண்டு மட்டும் நாளைக்கு பார்ப்போம். ரேகா ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. ரேகாக்கு பதிலா ஸ்னேகான்னு கொடுத்தா போடாம இருந்துடாதீங்க. அது இதே கான்செப்டா தான் இருக்கும். படிச்சு பாத்துக்கோங்க. கான்செப்ட் ரேகா என்னப்பா ரேகா மதுரையில மிட்டம்ல கேட்டாங்கக்கா. கேட்டாங்களா? அதான் நான் சொன்னேன்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. எல்லா எக்ஸாம்லயும் கேட்பாங்க. ஆமாக்கா, ரேகால மார்க் வாங்கினேங்க்கா, 2 மார்க். வாங்கினீங்களா? சரி. 2 மார்க்கா? இது 5 மார்க்ல. இல்லக்கா, 2 மார்க் தான்க்கா. 2 மார்க் கேட்டாங்களா? இது 5 மார்க்லயும் கேட்பாங்க. சரிங்க. உங்க லக் 5 மார்க்ல வந்துருச்சுன்னா ஈஸியா 5 மார்க் வாங்கிக்கலாம். அப்ப இந்த கொஸ்டின் பப்ளிக் வர வருமாக்கா? என்னப்பா இந்த கொஸ்டின் பப்ளிக் வரைக்கும் வருமாக்கா இந்த கொஸ்டின்? வாய்ப்பு இருக்கு, நிறைய சான்ஸ் இருக்கு. 95% சான்ஸ் இருக்கு. ஓகேக்கா. ஓகே, நான் அதுக்கு நாளைக்கு சொல்லித்தரேன். இது ரெண்டும் நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு 3rd சாப்டர் போலாம்லமா? போலாங்க்கா. ஓகே, இல்ல 3rd போலாமா இல்ல வேற ஏதாவது சாப்டர் பார்க்கணுமா? தேர்டே போலாங்க்கா. போலாம்ல. சரி, ஆனா 3rd முடிக்கிறதுக்கு லேட் ஆகும். இப்பவே நான் சொல்லிடுறேன், அது முடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். முடிஞ்ச அளவு நீங்க எல்லாரும் ஹோம்ஒர்க் எல்லாம் கவர் பண்ணிக்கிட்டீங்கன்னா போட்டுடலாம். அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம், நாளைக்கு முடிஞ்ச அளவு இதே டைத்துக்கு கிளாஸ் வைக்க ட்ரை பண்றேன். நாளைக்கு ஒரு மீட்டிங் சொல்லிட்டாங்க, அதனால மதுரை வரைக்கும் போக வேண்டிய வேலை இருக்கு. ஈவினிங் தான் இருக்கும். அதனால முடிஞ்ச அளவு நான் இந்த டைத்துல வைக்க பாக்குறேன். பஸ் டைமிங் என்னன்னு தெரியல. நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் குரூப்ல இன்ஃபார்ம் பண்றேன். ஆனா கண்டிப்பா லீவ் கொடுக்க மாட்டேன், வருத்தப்படாதீங்க. என்னப்பா? அவங்க ஊர் தானே? ஆமாப்பா, அங்கதான் நம்ம சென்ட்ரல் ஆபீஸ் இருக்கு. ஓகே, அதனால மந்த்லி 1 டைம் அந்த மாதிரி வர மாதிரி இருக்கும். சரி, ஓகே. உங்க ஊர் எங்க இருக்கு? அங்க அலங்காநல்லூர் வாவிடை மருத்துவக்கா. ஓகே, அலங்காநல்லூர். ஓகேப்பா. ஓகே ஓகேமா, தேங்க்யூ. நாளைக்கு பார்க்கலாம். இந்த ஹோம்ஒர்க் மட்டும் போட்டு அனுப்பிடுங்க. தேங்க்யூ, பாய், குட் நைட். தேங்க்யூக்கா. 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 தேங்க்யூமா, நன்றி.